ஆலு பூரி பண்ணலாமா? வாங்கோ. வெல்கம் பேக் டு துருத்திஸ் கிச்சன். துருத்திஸ் கிச்சனில் இன்றைக்கி உருளைக்கிழங்கு பூரி தான் பண்ண போகிறோம். அதுக்கு நான் 3 பெரிய உருளைக்கிழங்கை நல்லா வேக வச்சுட்டு தோலை உரிச்சிட்டு ஸ்மாஷ் பண்ணி வச்சுட்டுருக்கேன். 2 வெங்காயத்தை ரொம்ப பொடி பொடியாக சாப்பரில் போட்டு சாப் பண்ணி வச்சு மிக்ஸ் பண்ணிட்டுருக்கேன். அதுக்கப்புறம் ஜீரா, காரப்பொடி 1 ஸ்பூனு, ஆமச்சூர் பவுடர், கஸ்தூரி மேத்தி, அதுக்கப்புறம் விருப்பப்பட்டவா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போடலாம், நான் போடலை. அதுக்கப்புறம் உப்பு, மஞ்சப்பொடி தேவையான அளவு எல்லாத்தையும் மாவோட 2 கப்பு மாவு கோதுமை மாவு எடுத்துகிட்டு மாவோடு சேர்த்து நல்லா சாஃப்ட்டு டோவாக பிசைஞ்சு வச்சுட்டுருக்கேன். அந்த மாவை குட்டி குட்டி பூரியாக நான் இட்டு எடுத்துக்கிறேன். பாருங்க, இந்த சைஸில் குட்டி குட்டி பூரியாக உங்களுக்கு எந்த சைஸ் தேவையோ அந்த சைஸில் நீங்கள் இட்டு எடுத்துக்கலாம். நான் இருக்கிற மாவெல்லாம் நான் குட்டி குட்டி பூரியாக எடுத்து ஒரு வானிலையில் எண்ணெயை வச்சு நம்ம அதை ஒன்று ஒன்றா பொரித்து எடுத்துடலாம். இதுக்கு தொட்டுக்கிறதுக்கே நமக்கு தேவையில்லை, அப்படியே சாப்பிட்லாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ட்ராவல் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். நம்ம ட்ராவலுக்கு தொட்டுக்க எதுவும் பண்ணிட்டு சப்ஜிலாம் பண்ணிட்டு இருக்க தேவையில்லை. ஸோ இது ஒன்று பண்ணிட்டாலே போதும், நம்ம ஈஸியாக ட்ராவலுக்கு எடுத்துன்னு பண்ணிட்டு போயிடலாம். பாருங்கள், அடுத்த பொரியை உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஊறுகாயோட வெறும் ஊறுகாவே போதும், அப்படி இல்லைனா தயிர், குழந்தைகளுக்கு சாஸே போகிறோம், இல்லைனா வெறுமனையே சாப்பிட்றதுக்கு கூட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ சூப்பரான ஆலு பூரி நமக்கு ரெடி ஆகிடுது. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. அதை பாருங்க, செம்மையான ஆலு பூரி ரெடி. நீங்களும் இந்த மாதிரி பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.